ஹாய் குட் ஈவினிங்க. இன்றைக்கி வாத்தியார் வீட்டோட சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செலிப்ரேஷன் அலாங் வித் பூஜை கபோர்ட் டூர் பார்க்கலாமா? முன்னாடி ஃபஸ்ட்டே என்ட்ரன்ஸில் காமிச்சிருக்கேன். நல்ல நாள் பெரிய நாள்னால் கண்டிப்பாக வாசலில் உருளி வைப்போங்க, அதுதான் காமிச்சிருக்கேன். பூஜை ரூம் பார்த்திங்களா, கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாகவே ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போயுமே ஈவினிங் பூஜை வந்துட்டு எங்கள் வீட்டில் பையன்தான் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவான். நாங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போதெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சிருவான். ஸோ அவன் டெய்லியெலாம் க்ளீன் பண்ண மாட்டான். அதான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இழுத்துருச்சு. க்ளீன் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறோம், அந்த யூஸ் பண்ண தீக்குச்சி எல்லாத்தையுமே அந்த ட்ராயருக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கான். ட்ராயர் சைட்லலாம் நிறைய குப்பை போட்டு வச்சுருக்கான். குப்பை தட்டி கிளந்திரிச்சு போக சோம்பேறித்தனம் பட்டுட்டான். ஓகே பரவாயில்ல, சின்ன குழந்தை இவ்வளோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எதுவுமே பண்ணிக்கல. அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் அந்த சூடத்தை எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கொஞ்சம் டெட்டால் எல்லாமே ஊற்றிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எதையும் வாஷ் பண்ணல, பொங்கல் வரப்போதில்லை அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொடச்சி தான் வச்சுருந்தோம். பார்த்திங்களா, அந்த தீப்பெட்டிக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ண தீக்குச்சியை போட்டு வச்சுருக்கு. ஆக்சுவலாக அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த அமௌண்ட் எதுக்குன்னா சித்திரக்கனி வைப்போம்ல, அப்போ இந்த தட்டு ஃபுல்லாக நிறைய பணம் நகை எல்லாமே வைக்கிறதுக்காக சாமிக்குன்னே தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம். அந்த டைம் போய் நம்ம தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரீஅரேஞ்சும் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒரு பாக்ஸில் சந்தனம் இருக்கும். சந்தனம் எப்பயும் நம்ம அந்த படங்களுக்கெல்லாம் வைப்போம்ல அது. அப்புறம் கல்கண்டு வந்துட்டு வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் எதுவும் வீட்டில் இல்லைன்னா சாமிக்கு டக்குன்னு பிரசாதம் பண்ணுறதுக்கு. அப்புறம் சூடும் ரொம்ப கச்சன்னு இதில் வைக்க முடியாது, அதனால் ரொம்ப மினிமலாக தான் நான் வச்சுருக்கேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாமே சாம்பிராணி ஊதுபத்தி எது டக்குன்னு எடுக்கணுமோ அதை மட்டும்தான் இந்த கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். மிச்ச திங்ஸ் எல்லாம் தனியாக வேறு கபோர்டில் இருக்குங்க. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்துட்டு மெயினாக மிஷினரிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட் விட்டு அன்றைக்கி அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டாடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, இந்த ஆட்டோ வச்சுருக்காங்கள அவங்கெல்லாம் ஏன் ஸ்டில் இன்னும் நல்ல கிராண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னாலே ஆட்டோக்காரங்க ஞாபகம் தான் வருது. அந்தளவுக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூஜா பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வந்துட்டோம். நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பீத்தாம்பரி பவுடர் தான், பீத்தாம்பரியோட கொஞ்சம் விம்ஜெல்லையும் கலந்துட்டு நான் அப்படி டேரெக்டாக வாஷ் பண்ணுவேன். இது கூட தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி சில்வர் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் சில்வருக்கு தனியாக அந்த பாலிஷ் எல்லாமே இருக்குது, பட் எனக்கு அதை விட இதுவே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பூஜா பாத்திரத்தை போட்டு ப்ரெஸ் பண்ணி விளக்க மாட்டேங்க, மைல்டாக தான் விளக்குவேன். அது ரொம்ப விளக்க தேஞ்சு போயிடும் அப்படின்றதுனால நம்மளுக்கு அது பளபளன்னு இருக்கிறத விட லைஃப் முக்கியம். இதை தேய்ச்சிட்டு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர், இந்த கார்பரேஷன் வாட்டர் சொல்லுவோம்ல, அதுலேயுமே கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவோங்க. அதுவே நிறைய நாள் நல்ல சூப்பராக இருக்குது. நாங்கள் அடிக்கடிலாம் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது இல்லை, ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். அது வரைக்குமே நல்லா தாங்க மெயின்டைன் ஆகுது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வீட்டோட எல்லா கார்னருமே துடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியலை. கதவு ஜன்னல் அப்புறம் எல்லா கபோர்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு ரீஅரேஞ்சும் பண்ணி வச்சோம். அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கு நம்ம புக்ஸுக்கும் ரெஸ்ட்டு விடுவோம். அப்போல்லாம் சின்ன பிள்ளைல ஒவ்வொரு சொல்லவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்றைக்கி தான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி பேர் இல்லை படிக்கக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு படிப்பு மண்டையிலே ஏறாது, அதனால தான் நியூஸ் பேப்பர் கூட இன்றைக்கி வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ரீசன்னு தெரில, பட் ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் படித்தது இல்லைங்க அன்றைக்கி. இப்போது அப்படி இல்லை, பையனையுமே படிக்க சொல்லுவோம். தென் நம்மளோட பெஸ்ட்டு பார்ட்னர்ஸ் வண்டி இன்றைக்கி ரொம்பலாம் நல்லா க்ளீன் பண்ணலைங்க, மைல்டாக தான் க்ளீன் பண்ணோம். ஏன்னா எப்படியும் 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் அந்த வண்டி ரெண்டையுமே சர்வீஸ் வாட்டர் வாஷ் விட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, சாமிக்கு பிரசாதம் தான். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுருந்தேன். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். அஃப்கோர்ஸ் யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் பண்ணேன். நல்லா தான் வந்துருந்துச்சு, டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு, வேலையும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் தோணுங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நிறைய ரூல்ஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா ரூல்ஸையும் கேட்டு இதை ஃபாலோ பண்ணுவோமா, அதை செய்வோமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக செய்யுங்க. அது வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
நம்மளுக்கு தோன்ற விஷயத்த லைஃப்பில் அப்பப்போ செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருங்க. அதுக்காக என்ன தோணுனாலும் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம செய்கிற விஷயத்தினால 4 பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்த செய்யலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நம்ம ஹெல்த் முக்கியம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம எல்லா வேலையுமே செய்யணும். நாம் ஒரு விஷயம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வெளியிலேருந்து ஒரு 4 கமெண்ட் வரத்தாங்க செய்யும். அந்த 4 கமெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு நாம் அந்த விஷயத்த செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு ஒரு 10 கமெண்ட் சொல்லும் பாருங்கள். அதுதாங்க ரொம்ப கஷ்டம். அந்த 4 கமெண்ட்லேருந்து கூட ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம மனசிட்ட இருந்து நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியாது. நம்ம மனசை காமாக வச்சுக்கிட்டாலே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம மனசை காமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சாமி கும்பிட்றதும் ஒரு நல்ல தெரப்பிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச சாமியை பிடிச்ச மாதிரி கும்பிடுங்க. எந்த ரூல்ஸும் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கமே எப்போவும் இருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா பக்கமும் வீட்டில் சாம்பிராணி எல்லாமே போட்டு வீட்டில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிவினிட்டிலாம் வந்துருச்சு. எப்பவும் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோன்னா கவனம் ஃபுல்லாக வீடியோவில் தான் இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் நல்லாவே டிவினிட்டியே நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போதே வாங்கினதுங்க. இங்கே அந்த லக்ஷ்மி விக்கிரகமும் அப்புறம் அந்த மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் தான் வாங்கினோம். குட்டி பூஜா ரூமில் வைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் பிள்ளையார், முருகன் எல்லாமே இங்கே பழைய சாமி ரூமில் நாங்கள் வச்சுருந்தது தான். பழைய வீட்டோட வீடியோஸ் ஏதாவது கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எனக்கு கிடச்சிச்சின்னா நான் லேட்டராக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த முருகன் ஃபோட்டோ இந்த வீடு பால் காய்ச்சும் போது ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிஃப்டாக கொடுத்தது. இந்த பூஜை கபோர்ட் மேலே இருக்கிற பிள்ளையார் எனக்கு என் சிஸ்டர் கிஃப்டாக கொடுத்தது. அப்புறம் சென்டரில் இருக்கிறவங்க தான் எங்கள் குலசாமிங்க, காமாட்சி அம்மன். அதான் காமாட்சி விளக்கு ஏற்றிருக்கோம் நாங்கள். பூஜை கபோர்டில் இன்னும் நிறைய சாமி வைக்கணும்னு ஆசை. ஹனுமன், சிவபெருமான், விஷ்ணு பகவான். இப்போதைக்கு இன்னும் வாங்கலை. இடமும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஏதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ரொம்ப கச்சன்னு வச்சா அவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும்ல, அதனால வச்சுக்கல. இந்த லக்ஷ்மி அம்மன் சிலை தாங்க இப்போ வாங்கினது. அவங்க கழுத்தில் இந்த பவளமணியும் அப்புறம் ஒரு சின்ன கோல்டு அந்த வளையம் ஒன்றும் போட்டிருக்கேன். லக்ஷ்மிக்கு கோல்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். யூடியூப் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்குங்க. தேவையானது தேவையான அளவு எடுத்துக்கிறணுங்க. ஓகே, குட் நைட்.